கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஃபிரிக்ஷன் டாபிக்ல இருந்து அப்ஜெக்டிவ் 2 டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. லெட் F, Fn and F denote the magnitudes of the contact force, normal force and the frictional force exerted by one surface on the other kept in contact. If none of these is zero, அதாவது வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க இது வந்து F வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. Fn வந்து நார்மல் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா, நார்மல் ஃபோர்ஸ். இந்த F வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பிளாக் இப்படி இருக்கு, இங்க நார்மல் ரியாக்ஷன் இருக்கு, அதுதான் Fn, அதுதான் Fn கொடுத்துட்டாங்க. இங்க mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ வந்து ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் அவங்க Fன்னு சொல்லியிருக்காங்க. தட் F இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Fn ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த F வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் Fn ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னா, இந்த F வந்து லெஸ் தென் சம் ஆஃப் Fn பிளஸ் Fn வந்துடும். ஓகேங்களா, ஓகே. ஆனா வந்து கிரேட்டர் தென் என்ன வந்துடும்னா, எய்தர் Fn ஆர் கிரேட்டர் தென் ஸ்மால் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்படின்னா வந்து இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அடுத்து கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்குன்னா, இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆன்சர் தான் இருக்கும். Fn ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் Fn ஸ்கொயர் பிளஸ் அதாவது நார்மல் ரியாக்ஷன் ஸ்கொயர் பிளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஆனா இந்த வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். Fn பிளஸ் F விட கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் சம் ஆஃப் தி நம்பர், ரெண்டு நம்பரை டேரக்டா சம் பண்ணும்போது வர ஆன்சரை விட ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுத்தா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால அந்த லெஸ் வேல்யூ லெஸ் தென் Fn பிளஸ் Fன்னு வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The contact force exerted by a body A on another body B is equal to the normal force between the bodies. We conclude that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலா கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் ஆகணும்னா, இப்போ இது ஒரு பிளாக் இருக்குதுன்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ், அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ ஜென்ரலா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டு எடுத்துக்கணும், அதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் ஸ்கொயர் பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஸ்கொயர் வரணும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பாடிஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டா இந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோ அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃப்ரிக்ஷன் ஜீரோ தானே. ஃப்ரிக்ஷன் ஜீரோனா அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோவா இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஜீரோவா இருக்கலாம். இல்லைன்னா எந்த ஃபோர்ஸும் அப்ளைட் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தாலும் ரஃப் சர்ஃபேஸா இருந்தா கூட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜீரோவா தான் இருக்கும். அதனால சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஃப்ரிக்ஷன் லெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏதாவது புல்லிங் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால மஸ்ட் பி ஃப்ரிக்ஷன் லெஸ்ன்னு சொல்ல முடியாது, மேபி ஃப்ரிக்ஷன் லெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து தி ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டூ பாடி ஜீரோ. ஏன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா தி ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ் வந்து ஜீரோன்றது கரெக்ட். அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் தட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த கேஸ்ல ஜீரோன்றதால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே நம்ம ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன் வராது. அடுத்து தி பாடிஸ் மே பி ரஃப் பட் தே டோன்ட் ஸ்லிப் ஆன் ஈச் அதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி இருக்கு, இது ரஃப் சர்ஃபேஸா இருக்கலாம், மேபி ரஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கலாம். இப்போ நம்ம எந்த புல்லிங் ஃபோர்ஸை அப்ளை பண்றோம் என்ன ஆகும், அப்போ மூவ் ஆகாது, அப்போ டோன்ட் ஸ்லிப் ஆன் ஈச் அதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மார்க் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டூ பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ் எடுத்தோம்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தென் ரோலிங் ஃப்ரிக்ஷனா இருக்கும். இது காரணம் வந்து என்ன பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் கிரேட்டர் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்ல முடியாது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கலாம். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வருது இல்லையா.
அதனால வந்து அப்படின்னு இருக்கு. அப்போ ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் வந்து 0 கூட இருக்கலாம். அப்போ ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் 0வா இருந்துச்சுன்னா ஆனா கைனடிக் ஃபிரிக்ஷன் சர்டைன் வேல்யூ இருக்கும் இல்லையா? அப்போ ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃபிரிக்ஷன் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். இது கரெக்ட். இங்க பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். இது கரெக்ட். அடுத்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃபிரிக்ஷன். இங்க பாருங்க, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃபிரிக்ஷன். இதுவும் கரெக்ட். அடுத்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் நெவர் லெஸ் தென் ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன். கரெக்ட். ஏன்னா ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் இருக்கலாமே தவிர லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன். ஸோ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் நெவர் கிரேட்டர் தென் நெவர் லெஸ் தென் ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன்றது கரெக்ட். அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, சி அண்ட் டி ஆர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A block is placed on a rough floor and a horizontal force F is applied on it. The force of friction F by the floor on the block is measured for different values of F and a graph is plotted between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்குங்க, அது மாதிரி பிளாக் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இங்க வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்க வந்து ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்திருக்கும். அப்போ இந்த பிளாக் வந்து மூவ் ஆகணும்னா இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஜஸ்ட் கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுதான் பாடி வந்து ட்ரைஸ் டு மூவ் வரும். ஒன்ஸ் பாடி வந்து ட்ரைஸ் டு மூவ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து பாடி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபோர்ஸ் அப்ளை பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எங்க இருந்து எங்க வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 0 டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாடி வந்து ஸ்லைட் ஆயிரும். ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆயிரும். ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கிற வரைக்கும் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாகவே இருக்கும், ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வர வரைக்கும் பாடி மூவ் ஆகாது. அப்போ பாடி மூவ் ஆகலைன்னா நெட் ஃபோர்ஸ் 0 எடுத்துப்போம். நெட் ஃபோர்ஸ் 0 எடுத்தோம்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இந்த அப்ளைட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அஸ்யூம் பண்ணி கிராஃப் வரைஞ்சோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் அப்ளைட் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பாடி மூவ் ஆகாது. அதனால அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துருது, இப்படி வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால தீட்டா வந்து tan θ தானே, tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வச்சுன்னா ஃப்ரிக்ஷன் பை அப்ளைட் ஃபோர்ஸ், இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால பாடி மூவ் ஆகாத வரைக்கும் ஃப்ரிக்ஷனும் அப்ளைட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ tan θ இஸ் ஈக்குவல், இது ரெண்டு கேன்சல் பண்ணா tan θ ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ θ ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வந்துருது. ஓகேங்களா? அப்போ θ ஈக்குவல் டு 45 டிகிரி. ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இங்க வந்துருச்சுன்னா அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு பாடி மூவ் ஆயிரும் இல்லையா? அப்போ அப்படியே சடனா ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிடும். ஏன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்டாவே இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பார்த்து எழுதணும். தி கிராஃப் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் ஸ்லோப் 45 டிகிரி. ஆல்வேஸ் கிடையாது, இல்லை கொஞ்சம். அதாவது அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல் வர வரைக்கும் அப்ளை பண்றது தான் இருக்கும். அதனால கிராஃப் எடுக்கக்கூடாது. அடுத்தது கிராஃப் இஸ் ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்படி கிடையாது, 0ல இருந்து ஃப்ரிக்ஷன் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் 0 டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் அப்ளை பண்ணும்போது இங்க ஸ்லோப் வந்து 45 டிகிரி வருது. அடுத்து பாருங்க, தேர்ட் ஆப்ஷன், தி கிராஃப் இஸ் ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் ஸ்லோப் 45 டிகிரி ஃபார் ஸ்மால் எஃப் and a straight line parallel to force applied axis x axis. அப்ப இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்து there is a small kink on the graph. ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அடுத்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரும்போது இங்க கொஞ்சம் கிங்க் வருது பாருங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ல இருந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு அப்படியே ஜம்ப் ஆயிருது, ஜம்ப் டவுன் ஆகுது. இந்த கிராஃப்ல வந்து கிங்க் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider a vehicle going on a horizontal road towards the east. Neglect any force by the air. The frictional force on the vehicle by the road is கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். Consider a vehicle going on a horizontal road towards east ன்னு சொல்லிட்டாங்க. Neglect any force by the air. The frictional force on the vehicle by the road ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து இப்போ இதான் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, இந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்கு, இது ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படி போயிட்டு இருக்கு.
ஓகேங்களா? இது ஈஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஆக்சலரேட் ஆகணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாடி. அப்போ ஆக்சலரேட் ஆகணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஆக்சலரேட் ஆகும். இதே ரிட்டார்ட் ஆகணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ரிட்டார்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு மோஷன் ஆக்ட் ஆச்சுன்னா தான் அப்போ ரிட்டார்டேஷன் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் 0 இருக்கணும். அப்போ நெட் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டா போயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். So first option பாருங்க towards east friction force acts towards east if the vehicle is accelerating. கரெக்டான ஆன்சர். கரெக்ட்டுங்களா? அடுத்து is 0 if the vehicle is moving with a constant uniform velocity. Uniform velocity net force 0, friction force 0. அடுத்து இது must be towards east னு வரக்கூடாது. must be towards west னு கிடையாது. ஏன்னா வந்து ஆக்சலரேட் ஆகும்போது ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது நெட் ஃபோர்ஸ். அதே மாதிரி ரிட்டார்ட் ஆகும்போது வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அதனால must be towards east or must be towards west னு சொல்ல முடியாது. So that இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்ப்பா.